Hi guys, welcome back to our kabaddi video. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா PKL சீசன் 12க்கான ஃபிக்சர்ஸ் அஃபிஷியலா PKL அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ தமிழ் தலைவாஸ்க்கு PKL சீசன் 12ஓட ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நாம் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட PKL சீசன் 12க்கான ஃபிக்சர்ஸை PKL நேத்திக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. PKL சீசன் 12ஓட ஓப்பனிங் மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் 29 ஆகஸ்ட் ஒய்சாக்ல பிளாக் பஸ்டரா PKL சீசன் 12 தொடங்க இருக்கு. தமிழ் தலைவாஸ் தான் PKL சீசன் 12ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க. அதே போல PKL சீசன் 12 எந்தெந்த வென்யூஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு PKL அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில நடக்குது, அதே போல ஒய்சாக்ல நடக்குது, டெல்லி, அதுக்கப்புறம் ஜெயப்பூர், இந்த 4 வென்யூ தான் PKL சீசன் 12 நடக்க போகுது. சோ இதுதான் PKL சீசன் 12க்கான வென்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில நடக்கிறது நம்ம தமிழ் கபடி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. நம்மளும் டைரக்டா லைவா போய் மேட்ச் பார்க்கலாம். சோ அது மாதிரி இருக்கு. சோ தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு அட்வான்டேஜா சென்னையில விளையாண்டு நம்மளோட ஃபேன் சப்போர்ட்டை காட்டினா தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு அட்வான்டேஜா மாறும். பார்ப்போம் நம்ம சென்னையில தமிழ் தலைவாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 12 ஃபிக்சர்ஸ் பார்த்துடலாமே யாரோட என்னைக்கு ஆட போறாங்கன்னு. 29 ஆகஸ்ட் நம்ம தான் ஓப்பனிங் மேட்ச் ஆட போறோம் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக. அதே போல 31 ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா யூபும்பாக்கு எதிராக ஆட போறோம். 6th செப்டம்பர் பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ்க்கு எதிராக ஆட போறோம். அதுக்கப்புறம் 12th செப்டம்பர் பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக ஜெயப்பூர்ல ஆட போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16th செப்டம்பர் பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ்க்கு எதிராக ஆட போறோம். அதுக்கப்புறம் 19th செப்டம்பர் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக ஆட போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 28th செப்டம்பர் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக ஆட போறோம். 22nd செப்டம்பர் யூபி யோகாஸ்க்கு எதிராக ஆடுறோம். 27th செப்டம்பர் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்க்கு எதிராக ஆடுறோம். இதுதான் நம்ம ஜெய்ப்பூர்ல இதோட கடைசி மேட்ச். அடுத்தது நம்மளோட சென்னைக்கு வரும். சென்னையில பாத்தீங்கன்னா 1st அக்டோபர் யூபும்பாக்கு எதிராக தான் நம்ம சென்னையில ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3rd அக்டோபர் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக ஆடுறோம் நம்ம சென்னையில. அப்புறம் பாத்தீங்கன்னா 6th அக்டோபர் பெங்களூரு புல்ஸ்க்கு எதிராக ஆடுறோம். 7th அக்டோபர் பாத்தீங்கன்னா பட்னா பைரட்ஸ்க்கு எதிராக ஆடுறோம். 11வது அக்டோபர் பாத்தீங்கன்னா புனேரி பல்டனுக்கு எதிராக ஆடுறோம். இதுதான் நம்ம சென்னையோட பிக்சர்ஸ் பொறுத்தவரைக்கும். சென்னையில நடக்கிற மேட்சஸ்ல நம்ம தமிழ் தலைவாஸ் 5 டீம்ஸ்க்கு எதிராக ஆடுறாங்க. ஒன்னு யூபும்பா, ஹரியானா ஸ்டீலர்ஸ், பெங்களூரு புல்ஸ், பட்னா பைரட்ஸ், புனேரி பல்டன் இவங்களுக்கு எதிராக ஆடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி கடைசி லெக். ஸோ டெல்லியில பொறுத்த வரைக்கும் நம்ம யாரோடலாம் ஆடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14th அக்டோபர் யூபி யோகாஸ்க்கு எதிராக ஆடுறோம். அதே போல 16th அக்டோபர் பாத்தீங்கன்னா நம்மளோட குஜராத் ஜெயின்ஸோட ஆடுறோம். அதே போல 17th அக்டோபர் தபாங் டெல்லிக்கு எதிராக ஆடுறோம். 21th அக்டோபர் நம்மளோட PKL சீசன் 12ஓட கடைசி லீக் மேட்ச் பாத்தீங்கன்னா யாரோட ஆடுறோம்னா நம்மளோட பெங்கால் வாரியர்ஸோட தான் ஆடுறோம். இதுதான் தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 12ஓட பிக்சர்ஸ். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் டெல்லி லெக்ல 4 மேட்சஸ் ஆடுறோம். சென்னை லெக்ல பாத்தீங்கன்னா 5 மேட்சஸ் ஆடுறோம். ஜெயப்பூர் லெக்ல பாத்தீங்கன்னா 6 மேட்சஸ் ஆடுறோம். ஒய்சாக் லெக்ல 3 மேட்சஸ் ஆடுறோம். இதுதான் தமிழ் தலைவாசோட பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும். தமிழ் தலைவாசுக்கு நல்ல கேப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கேப் இருக்கு. நம்ம ஓன் மேட்சஸ்ல நமக்கு தொடர்ந்து 2 மேட்ச் ஒரே தான் வர மாதிரி இருக்கு. ஒன்னு 6th அக்டோபர் பெங்களூர் புல்ஸ் எதிராக ஆடுறோம். 7th அக்டோபர் திருப்பி பட்னா பைரட்ஸோட ஆடுறோம். இதுதான் ஒரு மேபி ஒரே டிஸ்அட்வான்டேஜ். தொடர்ந்து மேட்ச் ஆனா பிளேயர்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் வேணும். அந்த நேரத்துல மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருக்கும். சோ இது மேபி தமிழ் தலைவாஸ்க்கு ஒரே டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம். பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. சென்னையில தமிழ் தலைவாஸ் 5 மேட்ச் ஆட போறாங்க. அந்த 5 மேட்ச் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதே போல ஜெய்ப்பூர் லெக்குமே ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஏன்னா அங்க 6 மேட்ச் ஆடுறோம். அதனால அந்த 2 லெக்குமே தமிழ் தலைவாஸ் வந்துச்சுன்னா தமிழ் தலைவாஸ் இந்த வாட்டி பிளே ஆஃப்குள்ள போயிடுவாங்க. சோ அதே போல பிளே ஆஃப் போய் ஃபர்ஸ்ட் வாட்டி கப் அடிக்கணும். பிக்சர்ஸ் அது மாதிரி தமிழ் தலைவாஸ்க்கு அமைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு PKL சீசன் 12 பிக்சர்ஸ் நல்லா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தலைவாசோட PKL சீசன் 12 பிக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க PKL சீசன் 12 ஓப்பனிங் மேட்ச் தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.